எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். இந்த 6 நாளும் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து 7ஆம் நாளிலே, அதுவும் இந்த ஓய்வு நாளில் துதிக்க முடியாத ஆண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு வந்திருக்காரு. அவர் துதித்து நம்ம பாடுவோம். முதலாவது பாடலாக 179வது பாடலை பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவர் என்ற பாடலை பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு
அனைவரும் எழுந்து நின்று நீரின்றி வாழ்வது இறைவா என்று பாடுங்கள். நீரின்றி வாழ்வது இறைவா நேரத்தில் எல்லாம் ஆபத்துகள்
இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் 6 நாளும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வருகிறார். இந்த 7ஆம் நாளை காணும்படியாக தேவன் கிருபை செய்ததற்காய் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். கொரோனாவே மறந்து போயிட்டோம். ஆனால் உலகம் கொரோனா இல்லாமல் இல்லை. நமக்கு கொரோனான்ற வார்த்தையே போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. எவ்வளோ நல்லவர் இல்லை நம்ம ஆண்டவர். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் இருப்பதை போலவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் அந்த அன்பு ஆண்டவர். இந்த நாளில் ஒரு விசேஷமான செய்தியை நான் படிக்க வேண்டும் என்று கர்த்தருக்குள் நான் தியானம் பண்ணி கொண்டு வந்தேன். என்னோட கூட எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலருக்கு லூக்கா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 4:12 நாம் வாசிப்போம். அதற்கு இயேசு அப்போஸ்தலரா மத்தேயு படிச்சிருக்காங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின புஸ்தகமாகிய அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், சாரி, புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 4. நான் லூக்கா எழுதின புஸ்தகம் ரொம்ப நல்லா கவனமா கவனிக்கிறீங்க, பாதி கவனிக்கிறீங்க. அப்போஸ்தலர் புக் ஆஃப் லூக் இல்ல, லூக் ரோட் டு தி அப்போஸ்டல்ஸ், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஒரே ஒரு நாமம் தான் அந்த உலகத்துல இருக்கா? அது எதுக்கு அவருடைய நாமம்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன்னா மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஐயா, உமை சிலர் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், உமை சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், உமை சிலர் யோவான் என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் நீ வரப்போகிறவர் என்று சொல்லுகிறார்கள். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். யார் இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு நிறைய பேருக்கு உலகத்துல ஒரு கேள்வி உண்டு. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம என்ன நினைச்சிருக்கிறோம் அப்படின்றத நீங்களும் நானும் உலகம் முழுக்க தெரிய வைக்கிறோம். அதற்காக தான் கடவுள் அழைச்சிருக்காரு. நாம் என்ன இந்த இயேசு கிறிஸ்துவ பத்தி நினைச்சிருக்கிறோம், அதனால நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு தெய்வம் என்று நம்புவீர்கள், அது உண்மை. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள், ஏன் உலகம் நம்புவதில்லை? ஏன் உலகம் நம்புறதில்லை? உலகம் ஏன் நம்புறதில்லை? ஆனால் அவர்கள் உலகத்தை குறித்து தெரிந்து கொள்கிறார்கள், இயேசு கிறிஸ்து குறித்து தெரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியல. யாரும் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா எகோ விட்னஸ்காரங்களா வந்து இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாக்கிர் நாயக் அப்படின்ற ஒரு மனுஷன் எழுப்பி சொல்றாரு, முகமதிய மார்க்கத்தை சார்ந்தவர், இயேசு கிறிஸ்து வேதத்தில் எங்கும் தன்னை தெய்வம் என்று காட்டவில்லை, எந்த இடத்திலும் நான் ஒரு தெய்வம் என்று சொல்லவில்லை. எத்தனை பேர் பைபிள் படிச்சிருக்கீங்க? எங்கேயாச்சும் இயேசு கிறிஸ்து நான் தான் தெய்வம்னு சொல்லிக்கிறாரா? சொல்லியிருக்காரா? எங்கன்னா இயேசு கிறிஸ்து நான் தான் தெய்வம் சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா? செல்லமா சொல்லியிருக்காரா? நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் தெய்வம் எங்கன்னா சொல்லியிருக்காரா? இயேசு கிறிஸ்துவ பற்றி ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் யோசித்து கொண்டிருந்தேன். இவர் ஒரு சிறந்த மனிதர். அவரை ஒரு மனுஷராகவே பார்த்தா கூட சரி, அவரை மாதிரி ஒரு மனுஷன் கிடையாது. அவரை ஒரு தீர்க்கதரிசியா பார்த்தா கூட சரி, அவரை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. அவரை தெய்வமா பார்த்தாலும் சரி, அவரை மாதிரி ஒரு தெய்வம் கிடையாது. அவரை நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஏன் சொன்னா அவரை யாராலுமே நிராகரிக்க முடியாது. அவரை யாராலும் என்ன செய்ய முடியாது? நிராகரிக்க முடியாது.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். யார் சொன்னது? அவரை குறித்து சொல்லும்போது சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அவரை யாராலையும் மாற்ற முடியாது. எப்படி மாற்ற முடியாது? இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லி ஒரு நாஸ்திகனும் சொல்லணும், ஒரு ஆஸ்திகனும் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டா கிபி கிமு அப்படின்னு போடணும். புத்தர் பிறந்தாரா? தெரியலங்க. சரித்திரம் சொல்லுது. இருக்குதா? இல்லைங்க. இருக்குதா? தெரியலங்க. சரி, உலகத்துல எவ்வளவு பேர் பிறந்தாங்க? அவங்க பேரெல்லாம் இருக்குதா? இருக்கலாங்க, இல்லாம போலாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா அப்படின்னா எவனாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா அவரை வச்சுதான் பிறந்த நாளே இருக்குது. உங்க பிறந்த நாளும் என் பிறந்த நாளும் கொண்டாடிடலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை யாராலையும் மறக்கவே முடியாது. காரணம் என்னன்னா அவர் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு அவர் பிறந்தப்பே வச்சுட்டாங்க. புத்தர் பிறந்தப்ப முன்னாடி பின்னாடி வைக்கல. ராமர் வாழ்ந்தாரோ இல்லையோ தெரியல, கிருஷ்ணன் வாழ்ந்தாரோ இல்லையோ தெரியல, யாருக்கும் பின்னாடி பின்னாடி வைக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்தப்பவே அவர் முன்னாடி அவர் பின்னாடி வச்சு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு வச்சுட்டார். ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு என்ன டேட்? இன்னைக்கு என்ன டேட்? என்ன 4? செப்டம்பர் 4 இல்ல? செப்டம்பர் 4 4/8/2020. இயேசு கிறிஸ்து பிறந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஐயா 4/9. இயேசு கிறிஸ்து பிறந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிறந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிறந்து கிபி 1 தொடங்கி 2020 வரைக்கும் அவர் பேரை சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து பிறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 4/9/2020. எப்படி? நீ அடுத்த மாசம் சொல்லலாம் 4/10/2020. 12வது மாசம் சொல்லலாம் 4/12/2020. உங்களுக்கு சொல்ல முடியுமா? எனக்கு சொல்ல முடியுமா? அதான் அவருடைய பிறப்புடைய விசேஷம். இயேசு கிறிஸ்து பிறந்தாரப்பா, பிறந்தாரு. எப்ப பிறந்தாரு? அந்த டேட்டை சொல்லி, அந்த மாசத்தை சொல்லி, அந்த வருஷத்தை சொல்லலாம். யாரா சொல்ல முடியுமா? நம்ம டேட்டை, நம்ம வருஷத்தை. ஆனா சொல்ல முடியும். காரணம் என்னன்னா எத்தனை பெரிய தலைவர்கள் பிறந்திருக்காங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லி இந்த டேட்டை சொன்னா சொல்ல முடியாது. எத்தனை மனிதர்கள் உலகத்தில் பிறந்திருக்காங்க, அவங்க டேட்டெல்லாம் சொல்லி இதை சொன்னா சொல்ல முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்த டேட்டை சொன்னா கரெக்டா சொல்ல முடியும். காரணம் கிமு கிபி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு முன் அப்படின்னு வந்துச்சு. அவரை தவிர, அவருடைய நாமத்தை தவிர வேறொரு நாமம் இந்த பூமியில இல்லவே இல்லையா? அப்படின்னா யார் அவரு? அவரை குறித்து என்ன படிக்கிறோம்? ஒரு 2 வசனத்தை படிச்சுட்டு பிறகு அவர் எவ்வளவு மகிமையானவர் அப்படின்றத நம்ம படிச்சு முடிச்சுட்டு போவோம். அவர் போதுமா நமக்கு அப்படின்னு சொல்ற சத்தியத்தோட இந்த இடத்த விட்டு நம்ம கடந்து செல்வோம். 1 யோவான் 4/20 வசனம். 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும். 1 யோவான் 4:20. ஓகே, வாசிங்க. ஒருவன் சொல்லியும் 5:20 வாசிங்க. 1 யோவான் 5:20. சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். யார் இவரு? மெய்யான தேவன். ஏன்னா ஒருத்தர் சொன்னார் இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன் இவரே யாரா? மெய்யான தேவன். அவர் சொன்னாரு இது மெய்யான தேவன் சொல்றீங்க, பழைய ஏற்பாட்டில் அவர் தான் தெய்வம்னு காட்டுங்க அப்படின்னு கேட்டார். உடனே ஒரு வசனத்தை சொன்னார். சங்கீதம் 50 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 50:3. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் அப்படின்றதுக்கு எங்க ஆதாரம் பார்ப்போம். நம்முடைய தேவன் வருகிறார். யார் வர்றதா? ரெண்டாவது முறை வர்றது யாரு? குர்ஆன்ல என்ன சொல்றது? ரெண்டாவது முறை வர்றது யார் தெரியுமா? ஈசா நபி. இந்து மார்க்கத்தில் ரெண்டாவது முறை வருவது யாரு? பிரஜாபதி. கிறிஸ்துவ மார்க்கத்தில் ரெண்டாவது முறை வரப்போறது யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த சங்கீதம் 50:3 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய தேவன் வருவார். யார் அந்த தேவன்? வர்ற தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் தெய்வம்.
எங்கேயாச்சும் அவர் தன்னை இயேசு கிறிஸ்து தெய்வம் சொல்லிக்கிறாரா? வாசிங்க யோவான் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். எங்கேயாச்சும் யோவான் 13 வாசிப்போம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நீங்கள் சொல்லுகிறது சரி. என்ன சொல்றீங்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது அப்ப யார் சொன்னது இத? அவர் சொல்றார், ஆம் நான் யாரு? அவர் தான். அவரு சொன்னாரா இல்லையா? சரி, இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 30 வாசிப்போம். யோவான் 10:30 வாசிப்போம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர்கள் மேல் கல்லெறியும்படி என்ன செய்தாங்களா? கல்லை எடுத்துக்கிட்டாங்களா? இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளை எந்த கிரியை நிமித்தம் என்னை கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியைகள் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல் எறிகிறதில்லை. நீ மனுஷனாய் இருக்கிற உன்னை தேவன் என்று சொல்லி உச்சிதமாக தேவதூஷணம் சொல்லுகிற. என்ன சொல்றாரா? நீ மனுஷனா இருக்க, என்ன சொல்ற? உன்ன தேவன் என்று சொல்லி. எவ்வளவு இன்டைரக்டா பேசியிருக்கா பாருங்க இயேசு கிறிஸ்து. எவ்வளவு இன்டைரக்டா தன்னை தேவன் என்று என்ன செய்யறாரு? அவங்க காட்டுறாரு. அவங்களுக்கு என்ன செய்துச்சு? அது புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் என்ன செய்யல, அவங்களுக்கு புரியறதில்ல. பாருங்க, யூதர்களுக்கே புரிஞ்சிச்சு, கல்ல எடுத்து அடிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தெய்வம்னு சொல்ல அவனுக்கு புரியவே புரியாது. இவனு அந்த கல்லெறி கூட்டத்துல ஒருத்தன். ஆனா அவனுக்காச்சும் புரிஞ்சிச்சு. இவனுக்கு என்ன செய்யவே இல்லை, புரியவே இல்லை கடைசி வரைக்கும். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பெயரை என்னத்துக்கு எனக்கு வந்துச்சு? நான் ஏன் இந்த பெயரை ஆண்டவர் சொல்றாரு? அவருடைய நாமமே அன்றி வேறொரு நாமம் உனக்கு ஏன் என்னக்குது? அதுல வாசிப்போம். அது ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 3:1-8 வரைக்கும் வாசிப்போம். என்ன அப்படிப்பட்ட நாமம் அவருடைய நாமம் அப்படின்னு சொல்லி நாம சிந்திப்போம். வாசிங்க. 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் போனார்கள். எத்தனை மணிக்கு போனாங்களா? 9ஆம் மணி நேரம்னா எந்த மணி நேரம்? காலைல 9 மணிக்கா? 9ஆம் மணி நேரம்னா எந்த மணி நேரம்? எந்த மணி நேரம் வேலைக்கு ஜெபாலயத்துக்கு போனாங்களா? 9ஆம் மணி நேரம்னா எந்த நேரம்? ஸ்தலமா? 9ஆம் மணி நேரம்னா எந்த மணி நேரம்? 3 மணிக்கு ஜெபாலயத்துக்கு போய்க்கிறாங்க. எத்தனை பேர் கோயிலுக்கு 3 மணிக்கு போவோம்? காலையில் இல்லை, மத்தியானம். காலையிலையா? சந்தோஷம் தான். சாயங்காலம் 3 மணிக்கு நம்ம 3 மணிக்கு போவோமா? 2ஆம் கட்ட நேரம், தூங்குற நேரம் பார்த்து எப்படி போறது அப்படின்னு சில நேரத்தில் நினைப்போம். ஆனா வந்து சாயங்காலமா யாருப்பா போவா? அந்த நாட்கள்ல பாருங்க, எப்பவுமே ஆலயம் திறந்துருச்சு. 3 மணிக்கு அவங்க போறாங்க. பேதுரு யோவானோ என்ன நடந்துச்சு பாருங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு தன் தாயின் வயிற்றிலிருந்து ஏன் போய் இதெல்லாம் தேவையா? தாயின் வயிற்றிலிருந்து ஒருத்தன் பிறந்தான்னு சொல்றது தேவையா? ஏன் ஒரு சப்பானின்னு சொல்லிட்டு போயிருது? ஏங்க பைபிள் எழுதுறதுக்கு வேற அர்த்தம் இல்லையா? எவ்வளவோ எழுத முடியலன்னு சொல்றாங்க. தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் ஒருத்தன் பிறந்தான் அப்படின்னு ஒரு பயோகிராபி சொல்லணுமா? ஆமா, சப்பானி அதுல என்ன இருக்கு சொல்றதுக்கு? சப்பானி ஒருத்தர் தான் சொல்லிட்டு போயிடலாமே. தாயின் வயிற்றிலிருந்து ஒருத்தன் பிறவியிலே அப்படின்னு சொல்லி சப்பானியா பிறந்தான் ஏன் அது விவரிச்சு சொல்லணும்? அதான் சாத்தானால சாதாரணமான சப்பானியை குணப்படுத்த முடியும். தாயின் வயிற்றிலிருந்து பறந்து வர சப்பானியை சாத்தானால குணமாக்க முடியாது. இந்த சத்தியம் இது உள்ள ஆண்டவர் வச்சிருக்காரு. நீரான உள்ள போய் தோணுனா தான் தெரியும். சாத்தானுக்கு பிறவி குருடனோ, பிறவி சப்பானியோ, பிறவி நொண்டியோ, பிறவிலே மரணியானாலோ அவங்களுக்கு குழந்தையோ தர முடியாது, சுகமாக்க சாத்தானால முடியாது. அதனால தான் ஆண்டவர் தெளிவா காட்டுறாரு. டேய், நான் கொடுக்குற அதிசயம், நான் பண்ற அற்புதம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் தெளிவா காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு? பிறவியிலே ஒரு சப்பானி, அது ஆண்டவர் செய்கிற அற்புதம்.
இங்க ஒரு இடத்துல கூட்டம் நடந்துச்சு. ஒருத்தர் கால் இப்படி இருக்குது, இன்னொரு கால் இப்படி இருந்துச்சு. அவர் அப்படியே எப்போ வந்துச்சுன்னு சொன்னா, அவர் 8 வயசான பிறகு அவருக்கு அந்த போலியோ அட்டாக் ஆகி இப்படி வந்துச்சு. அப்போ ஒருத்தர் கூப்பிட்டு காலை வச்சு ஜோம் பண்ணாரு. ஜோம் பண்ணோன்னு அந்த கால் இப்படி வந்துச்சு. அடுத்த அரை மணி நேரத்துக்குலாம் திருப்பி கால் அப்படியே போயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா, சாத்தானால எல்லா அதிசயத்தையும் செய்ய முடியும். HIV கூட குணமாக்க முடியும், கேன்சரை கூட குணமாக்க முடியும், பிளட் கேன்சரை கூட குணமாக்க முடியும், போன் கேன்சரை கூட குணமாக்க முடியும். உலகத்துல எந்த வியாதி இருந்தாலும் சரி சாத்தானால குணமாக்க முடியும். எப்படியாப்பட்ட உடம்புல பலவீனம் வந்தாலும் சரி, குருடனா இருந்தா கூட சரி குணமாக்க முடியும். ஆனா பிறவியில இருக்கான் பாருங்க, அவனை குணமாக்க சாத்தானால முடியாது. அதனால்தான் இந்த பயோகிராபியை கர்த்தர் எழுதி வைக்கிறார். வாசிக்கப்போம். தேவாலயத்திலே தேவாலயத்திலே பிரவேசித்து போகிறார். பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவையும் யோவானையும் கண்டு அவன் என்ன செய்தான்? பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். ஏற்கனவே அவங்கள தான் பார்க்கறான், இப்ப நோக்கி வேற என்ன பார்க்க சொல்லுது? அவன் பார்க்கறது யாரை பார்த்தா? ஏன் பிச்சை போட யாருன்னா? இவன் என்ன சொல்றான்? ஏன் நோக்கி பாடுறான்? ஏன்? அவன் பார்த்த பார்வை சரியில்லை. ஏன்னா அவங்க யார பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்றத கத்து கொடுக்குறாங்க. அப்படி வாழ்க்கையில் சில நேரத்துல நாம் தெய்வத்தை பார்க்கிற பார்வை சரி இருக்காது. நம்ம பண்ற ஜபக்குது இல்ல, பண்ணிருப்போம், ஆனா அந்த பவர் இருக்காது. பைபிள் வாசிப்போம்ல, வாசிப்போம், ஆனா புரியாது. பார்த்துக்கிறீங்களா? உபவாசம் இருப்போம், அதுல பக்தி இருக்காது. கோயிலுக்கு போவோம், அதுல தெய்வீகம் இருக்காது. எப்படி? நான் கோயிலுக்கு போனேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் பைபிள் வாசித்தேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி? ஏன் கேட்டேன்? உன்கிட்ட தெய்வ பக்தி இல்ல. ஏதோ ஒண்ணு நடக்கணும்ன்றதுக்காக கோயிலுக்கு போயிருக்க, ஏதோ ஒண்ணு வேணும்ன்றதுக்காக கோயிலுக்கு போயிருக்க. எனக்கு வேணும்ன்றது பிரச்சனை இல்லை, அது கண்டிப்பா வேணும் தான், அதுக்காக தான் கோயிலுக்கு வந்துக்கிறோம். ஆனா அதுல எவ்வளவு ஆழமா இருக்கிறோம், அதான் இம்பார்ட்டன்ட். வேணும், அதுக்கு தான் கோயிலுக்கு வந்துக்கிறோம். எனக்கு ஆசீர்வாதம் கோயிலுக்கு வந்துக்கிறேன், என் தேவைகள் சந்திக்கணும்னா கோயிலுக்கு வந்துக்கிறேன், என் பிரச்சனைகள் தர கோயிலுக்கு வந்துக்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு வைராக்கியமாக வந்து நிற்கிறோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் பார்த்தான், என்னத்துக்கு பார்த்தானா? ஏதோ பிச்சை கிடைக்கும்னு பார்த்தான். ஆனா அவனுடைய அதிசயம் உனக்கு நடக்க போது என்ன பாருன்னு சொல்ற அளவுக்கு அவனால பார்க்க முடியல. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜபம் இருக்கு, பைபிள் வாசிப்பு இருக்கு, உபவாசம் இருக்கு, பயங்கரமா இருக்கு, ஆனா அது பவரா இல்லை, அது அர்த்தம் உள்ளதா இல்லை. பைபிள் சொல்ற பாத்தீங்களா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. ரோமர் 10:2 வாசிங்க. ரோமர் 10:2 வாசிங்க. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு, அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் பாத்தீங்களா, வைராக்கியம் இருக்கணும். அது எப்படிப்பட்ட வைராக்கியமா இருக்கணும்? அறிவுக்கேற்ற வைராக்கியம் இருக்கணும். It should not be for the name's sake. It should be for the reality. It should be for the eternity. It is our ability to hold the responsibility. That is what called quality. We are not just the quantity Christians, we are the quality Christians. நம்ம ஏதோ வந்துக்கிறோம், பார்க்கிறோம், செய்யறோம் அப்படின்னு இருக்க கூடாது. நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பவர் இருக்கணும். தானியேல் ஜெபம்னா பாபிலோனே கடவுளை கைக்குள்ள வந்துருச்சு. பாபிலோன் தோசை தானியேலுக்கா ஜெபிக்கல, தானியேல் பண்ண ஜெபத்துக்குள்ள பாபிலோனே கைக்குள்ள வந்துருச்சு. அப்படி ஜெபிக்கணும், அப்படி வேதம் வாசிக்கணும். நம்ம பைபிள் படிச்சா அப்படி படிக்கணும், அது அவ்வளவு அர்த்தம் இருக்கணும். கோயிலுக்கு வந்தா நம்முடைய பக்தி வைராக்கியம் கடவுளுக்குள்ள அப்படி நிரம்பி இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு பாடத்தை கத்துத்தராரு. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்போஸ்தலர்ல என்ன பார் அப்படின்னாங்க. அவர்களிடத்தில் பாத்தீங்களா, அவன் பார்த்த பார்வை எது? ஏதாச்சும் கிடைக்கும். அது என்ன கிடைக்கும்னு பார்த்திருக்கான்னு சொல்றாரு பாருங்க. வாசிங்க.
அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. என்ன இல்லையா? அப்ப இவன் என்ன எதிர்பார்த்திருக்கான்? என்ன எதிர்பார்த்திருக்கான்? என்னடா எல்லாரும் இப்படி பார்த்தா போதும் ஏதோ ₹1 ₹2 போட்டு போவான், இவனுங்க பாருன்னு சொல்றானுங்க, ஏதோ தங்கம வெள்ளிய போடுவானுங்க போலக்குது அப்படின்னு கொஞ்சம் உத்து பாருனோட அவளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் தானே, கொஞ்சம் உத்து பார் அப்படின்னோட ஜோ முத்துப்பார் அப்படின்னு என்ன நினைச்சாங்க, வெள்ளியும் பொண்ணும் கிடைக்கும் போது அப்படின்னு பார்த்திருப்பான். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு வேற என்னக்குது அப்படின்னு அவன் யோசிப்பான். இந்த பயல் என்னத்தை கொடுக்க போறானுங்க, வெள்ளியும் பொண்ணும் இல்லைன்றா அதே தேவையில்லை, அது இல்லை அதை பத்தி இவங்ககிட்ட என்ன தெரியும். பாருங்க என்ன நடக்குது. நம்ம கூட அப்படிதான் நினைக்கிறோம், ஏதாச்சும் நம்ம கிட்ட இருந்தா ஓ நம்ம ஒரு பெரிய ஆள் போல இருக்குது, கொஞ்சம் தங்கம் சேர்த்து வச்சா கொஞ்சம் வெள்ளி சேர்த்து வச்சா ஏதோ கொஞ்சம் பணம் இருந்தா கொஞ்சம் மனசுக்கு ஒரு சந்தோஷம். எப்படி சொல்றது, ஒரு 4 சவரம் தங்கம் இருந்துச்சுன்னா எப்படி அம்சமா ஒரு 4 சவரம் அப்படியே அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு 4 சவரம் ஒரு 4 மோதிரம் கையில இருந்தா அப்படி இந்த கையில 2 இந்த கையில 2 பணம் கொஞ்சம் அப்படியே கையில அப்படியே அங்க இங்க அப்படியே பாக்கெட்ல கொஞ்சம் அப்படியே வீட்டுல கொஞ்சம் இருந்தா ஒரு சந்தோஷம் இல்ல, உண்மைதானே? இப்ப அந்த பிச்சைக்காரன் கூட என்னது ஏதோ கொஞ்சம் தங்க வேலை கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறான். நல்ல கவனிங்க, ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம் இது. வாசிக்க அது என்ன சொல்ற பாருங்க. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன். என்ன யாராச்சும் இப்படி அவன் போயிட்டு நின்று சொன்னா என்ன சொல்லுவான், இது பரதேச்சி, இதுகிட்ட ஒண்ணுமே இல்லை, ஏதோ ஒரு கவுனை மாட்டின்னு இருக்குது, என்னத்தான் கொடுக்க போகுது, இது கையில பார்த்தா மோதிரம் இல்லை, கழுத்துல பார்த்தா செயின் இல்லை, இது வெள்ளியும் பொண்ணு இல்லைன்னு வந்து யார்கிட்ட வேற பேசுது, இருக்கும் வெள்ளி பொண்ணு குத்துற மாதிரி, என்னத்த இருக்க போகுது இதுகிட்ட மட்டும் ஒண்ணுமே இல்லையா, நீ கவலைப்படாத, உன்ட்ட ஒண்ணுமே இல்லையா, நீ கவலைப்படாத, உன்ட்ட ஒண்ணு மட்டும் மறக்காம வச்சுக்க, இந்த உலகமே உன் கால் கீழே இருக்குன்னு நினைச்சுக்க. அது என்ன தெரியுமா, வாசிங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் கட்டப்பட்டது. அவன் துடித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து துதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். மெடிக்கல் டாக்டர் இருக்கிறார் நம்ம அருள், கேப்பா அருள்கிட்ட, அருள் 100 kg தங்கத்தை கொண்டு வந்து டாக்டர் கிட்ட வச்சுட்டா சப்பாடி எழுந்து ஓடிடுவானா? இல்ல அந்த உலகத்தையே எடுத்து வந்து அவன் கையில கொடுத்துட்டு டாக்டர் கிட்ட சொல்லி இந்த மாதிரி அவனை சும்மா வாயிலே சொல்லி எழுப்பி ஓடிடுவான் அப்படின்னா ஓடிடுவானா? எந்த டாக்டரால அதை செய்ய முடியுமா? எந்த சயின்டிஸ்டால செய்ய முடியுமா? எந்த அறிவாளியால செய்ய முடியுமா? எந்த விஞ்ஞானியால செய்ய முடியுமா? உலகத்துல எவனாலும் செய்ய முடியுமா? ஆனா பேதுரு யோவான செய்தான். ஏன்னு கேட்டா அவன்கிட்ட வேற எதுவுமே இல்ல, வெள்ளி பொண்ணு இல்ல, தங்க வைரம் வைடூரியம் இல்ல, உலகம் இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல, அவன்கிட்ட இருந்தது ஒரே ஒண்ணு. என்ன கேட்டா இயேசு அப்படின்ற ஒரு பேரு, அந்த நாம மாத்திரம் தான் இருந்துச்சு. அந்த நாமத்துல சொன்னா டாக்டர் ஆபரேஷன் பண்ணா கூட உடனே இருந்துச்சு. நடக்க முடியாத ஒரு சப்பானி, பறவையில சப்பானி, அவனுக்கு ஆபரேஷன் பண்ண கூட அவன் எழுந்து நடக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சப்பானி உடனே எழுப்பி நடந்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டா இயேசு என்கிற நாமம் மாத்திரமே. வாழ்க்கையில எதை வச்சிருந்தே இல்லையோ அதை மட்டும் பத்திரமா வச்சுக்கோ. நீ சாகுற வரைக்கும் விடத்தென்னா கிடைக்காது. ஒரே ஒரு கேள்விக்கு, அது என்ன தெரியுமா? நீ சாகுற வரைக்கும் விடைத்தேனாலே கிடைக்காது. ஒரே ஒரு கேள்வி, அது என்ன கேள்வி தெரியுமா? காலையில பிள்ளைகிட்ட கேட்டேன், சொல்லுங்க நீங்க சாகுற வரைக்கும் தேடினாலும் அந்த விடை கிடைக்காது, அது என்ன கேள்வி தெரியுமா அப்படின்னு கேட்டேன். என்ன கேள்வி? என்ன கேள்வி? என்ன கேள்வி? பால் பீட்டர்
நான் நல்லா வாழணும், சரியான வாழ்க்கை வாழ்ந்துருக்கேனா, சரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கேனா? நீ சாகுற வரைக்கும் வேலை கிடைக்காது. யாரை நான் நம்புவது? என்னது? நான் யாரை நம்புவது? யாரை நம்புவது? சாகுற வரைக்கும் உன்னால யாரை நம்ப முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். நீ சாகுற வரைக்கும் வேலை தேடினா கூட உனக்கு கிடைக்காத ஒரே கேள்வி, யாரை நான் நம்புவது? நீ யாரை நம்பாத, ஆனா உனக்கு ஒரே ஒரு பதில் இருக்குது, நீ இயேசுவை நம்ப போதும். நீ யாரை நம்பாத, உன் அண்ணனை, உன் தம்பிய, உன் அக்கா தங்கச்சி, உன் சொந்த பந்தம், உன் சொத்து பத்து, யாரையும் நம்பாத. நீ ஒரே ஒருத்தர் நம்பு, இயேசுவை நம்பு. நம்பிப்பார். அந்த ஒரு நாமம் போதும் உனக்கு, அந்த ஒரு வார்த்தை போதும் உனக்கு. உள்ளத்தின் ஆழத்தில் அதை பதிச்சுக்கோ. உனக்கு என்ன தேவையோ அத்தனை இந்த பூமியை விட்டு நீ கடந்து போறதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்து முடிச்சுக்கோ. உனக்கு என்ன தேவையோ அத்தனையும் இந்த பூமியை விட்டு போறதுக்கு முன்னாடி கடவுள் கொடுத்து முடிச்சிருவார். ஆனா செய்ய வேண்டியது ஒரே ஒன்றுதான். ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து முடிச்சோம். வெளிப்படுத்தல், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ அவரை கூப்பிடணும் உள்ள, அவ்வளவுதான். அந்த நாமம் மட்டும் வேணும் நீ நினைச்சா அவரை கூப்பிடு, இல்லைன்னா கூப்பிட. அவர் ஒரு சிம்பிளா ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு போனார். அந்த கதையை மட்டும் சொல்லி நான் முடிச்சேன். நீங்க மத்திய 25ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா அந்த ஒரே ஒரு முதல் ஒரு ஓமம் வரும், ஒரு கதை சொல்லும். அது எத்தனை பேரு? 10 குணசாலியான ஸ்திரீகள். எத்தனை குணசாலியான ஸ்திரீகள்? 5 குணம் இல்லை, 5 குணம் இல்லாதவங்க சொன்னாங்களா? 10 குணசாலிகள் தான். அந்த 10 பேர் எதுக்காக காத்திருந்தாங்க? மணவாளன் வருவார்னு காத்திருந்தாங்க. அந்த 10 பேரை காத்திருந்ததுல தப்பு இருந்துச்சா? சரி, போய் காத்திருந்தா மணவாளன் உடனே வந்தாரா? தாமதமாச்சா? தீவெட்டி எடுத்து போயிருந்தாங்களா? எரிஞ்சிட்டு இருந்துச்சா? எரிஞ்சு வந்தாரா? ஆயிப்போச்சு வந்தாரா? அணைஞ்சு போச்சு வந்தாரா? வரவே இல்லை. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. மணவாளன் நினைச்சாரு வர போறாரு வராரு அப்படின்னு கேட்டுச்சு. கேட்டவுடனே கண்ணை திறந்து பாக்குறாங்க, எல்லா தீவெட்டியும் அணைஞ்சிருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் போட்டு எடுத்து போன பாரு. இந்த 5 பேர் டக்குன்னு ஊத்துறாங்க, கொடுத்துறாங்க. பக்கத்துல இருந்து 5 பேர் கேட்கறாங்க, ஏப்பா எங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் போதாதபடிக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், உங்களுக்கு தரமாட்டோம், தயவு செய்து நீ போய் என்ன செய்யுங்க வாங்குங்க அப்படின்னாங்க. இவங்க ஓடி போய் என்ன செய்றாங்க, வாங்க போனாங்க. வாங்கினோ வந்தாங்க, வந்து நின்றாங்க. ஆனா மணவாளன் போய்விட்டாரு. நேரா போனாங்க, இடத்த கூட கண்டுபிடிச்சாங்க, தட்டை கூட தட்டாங்க. ஆனா உள்ளது ஒரு சத்தம் வச்சு, என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. நாங்க என்ன வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னாரு. அதுக்கு உள்ளத மணவாளன் சொன்னாரு, எனக்கு நீ யாருன்னே நினைச்சு அது தெரியாது. ஒரு பாடத்தை கத்துக்கணும். இன்னைக்கு அவரை நீ கூப்பிடலன்னா நாளைக்கு நீ கூப்பிடும் போது அவருக்கு இன்னைக்கு அவர் உனக்கு பெருசா தெரியலன்னு சொன்னா, வேற ஏதோ உனக்கு பெருசா தெரியுதுன்னு சொன்னா, நாளைக்கு அவர் கூடும் போது அவருக்கு நீ பெருசா தெரிய மாட்ட, வேற ஏதோ அவருக்கு பெருசா தெரியும். நோவா காலத்துல வாழ்ந்தப்ப தன் ஜனம் வந்து வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் அவர்கள் உணராம இருந்தாங்களா? அன்னைக்கு போய் கதவை தட்டாங்க. நோவா கதவு தட்டி நோவா நோவானாங்க. உள்ள இந்த ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு என்ன நோவா அப்படின்னாங்க. ஏன்னா நோவா சொல்லும்போது கேட்டாங்க, நோவா உனக்கு என்ன நோவா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நோவா நோவான்னு கூடும்போது உனக்கு என்ன நோவா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை இன்றைக்கு நீ நானும் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரத்தில் எடுத்துக்கொள்ளாம உலகத்தையும் உலகத்துள்ளவர்களையும் பார்த்து உலகத்தின் மேல ஆசைப்பட்டு உலக காரியத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னு சொன்னா, ஒரு நாள் வரும் அன்னைக்கு நீயும் நானும் போய் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னக்கூட ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்வாரு, நீ யாருன்னு. அந்த ஒரு நாமம் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு.
அதை இழந்துராம பார்த்துக்கணும். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி இந்த சத்தியத்தை முடிச்சாங்க. ஒரு அப்பா ஒரு குழந்தைய தூக்கிட்டு பேக்கரிக்கு போனா. அந்த பேக்கரியில போயிட்டு அப்பா மகளை பார்த்து கேட்டாராம், மகளே இந்த பேக்கரியில உனக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன அப்படின்னு கேட்டாராம். அந்த குழந்தை சொல்லிச்சா, டாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு அந்த ஜிலேபி அப்படின்னு. ஒரே ஒரு கேள்வி கேட்டார், மகளே உனக்கு அந்த ஜிலேபி வேணுமா, உன்னை தூக்கிட்டு இருக்கிற உங்க அப்பா வேணுமான்னு கேட்டாராம். அதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சான், டாடி எனக்கு ஜிலேபி வேணாம், என்னை தூக்கிட்டு இருக்கிற எங்க அப்பா தான் வேணும்னு சொல்லிச்சான். அப்ப கூப்பிட்டு கேட்டாங்களாம், ஏமா சொன்னீதுன்னு. ஜிலேபி வேணும்னு சொன்னா கூட எனக்கு கிடைக்காது, எங்க அப்பா வேணும்னு சொன்னா எங்க அப்பா எனக்கு ஜிலேபி வாங்கி தருவாங்க. அதனால எங்க அப்பா தான் எனக்கு வேணும். எங்க அப்பா இல்லைன்னா எனக்கு எதுவுமே இந்த உலகத்தில் நிச்சயாது. எனக்கு அந்த பிரியமானவர்கள, நீ எதை ஆசைப்படுகிறாயோ அது உனக்கு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் உன் வாழ்க்கையில இல்லைன்னா நீ என்னத்தான் ஆசைப்பட்டாலும் சரி, கிடைச்சாலும் சரி, அவர் இல்லாம போனா வாழ்க்கை ஒரு மாயத்துல போய் முடிந்து விடும் என்பதை மாத்திரம் மறந்து விடாத. அதனால தான் எனக்கு யோசனை வந்துச்சு, ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளோட இந்த மகிமையான சத்தியத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. நீ ரட்சிக்கப்படணும்னா வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. உலகத்துல எவன் வேணாலும் இயேசு கிறிஸ்துவ மனுஷன் சொல்லலாம், உலகத்துல எவன் வேணாலும் இயேசு கிறிஸ்துவ நம்பாம போலாம். ஆனால் உன்னையும் என்னையும் படைத்த இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்பதற்கு இன்றைக்கு கேலண்டர்ல எல்லாமே சாட்சியா இருப்பதை எண்ணி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். சுவாமி விவேகானந்தர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவ பத்தி நீங்க யாரெல்லாம் கேட்டீங்கன்னா நான் ஒண்ணு மட்டும் தான் சொல்றேன், அவர் தீர்க்கதரிசின்னு சொல்ல மாட்டேன், அவர் சாதாரண மனுஷன்னு சொல்ல மாட்டேன், அவர் தெய்வம்னு மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னாரு. அவரை போலவே வாழ்ந்து காமிச்சாரு. அதனால தான் அவரை ஒழிச்சுட்டாங்க சீக்கிரம். தெரியுமானவர்கள, அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீ உள்ளத்துல எதை சுமக்கிறியோ இல்லையோ, யாரும் சுமக்கிறியோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவை சுமக்க மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அத்தனை சமாதானத்தை கர்த்தர் உனக்கு என்ன செய்வார், தருவார். அவரை மட்டும் போதும்னு நினைச்சு பாரு, வாழ்க்கையில எல்லாமே உன் கையில வந்து நிற்கும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அந்த நாமத்தை தொழுதுகொள், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நாம் அனைவரும் எழுந்து இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்கிற பாடலை நாம் பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தரை கழிக்கும்.
சொல்லுமா? அப்பா, ஒருவேளை கிறிஸ்துவுக்கு முன்ன கிறிஸ்துவுக்கு பின்னன்னு சொல்லாம இருந்தா கூட நாங்க சந்தேகப்பட்டிருப்போம். ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் ஆச்சா. அப்பா, மேல கூடாதது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லப்பா. எங்களை படைத்தவர் நீர் அல்லவா சுவாமி. உலக தோற்றத்துக்கு முன்னாடி எங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களே ஆண்டவரே. இன்னைக்கு கூட உங்களுடைய பெயர் மாறல, யாராலையும் மாத்த முடியல. இந்த உலகத்துல நீங்க பிறக்கலன்னு யாராலையும் பொய் சொல்ல முடியல ஆண்டவரே. உண்மை தெய்வம் இல்லை என்று வேண்டுமானா உலகம் சொல்லலாம். உண்மை தெய்வம் இல்லை என்று சொன்னா புரட்டுகிறவர்கள் சொல்லலாம் ஆண்டவரே. ஆனால் எங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. ஐயா, இன்றைக்கு கேலண்டர் கூட உங்க பேரை தான் சொல்லுதப்பா. ஆண்டவரே, 2000 வருஷமாக உங்களுடைய பெயரை தான் சொல்லிட்டு இருக்கப்பா. அப்பா, உலகத்துல எந்த மனுஷன் இருந்தாலும் ஆண்டவரே உங்க பேரை போடாம எழுதவே முடியாதுன்ற தலையெழுத்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் வச்சிருக்கிறீங்களப்பா. ஐயோ, எவ்வளவு உண்மையான ஒரு தெய்வத்தை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் தெய்வமாய் பெற்றுக்கொண்டோம் அப்பா. ஒருவேளை நாங்க கூட ஒருவேளை உங்க தெய்வமா பெறாம இருந்திருந்தா நீங்க கொடுக்கிற இந்த சமாதானத்தை நாங்கள் இழந்திருப்போம்பா. ஆண்டவரே, எங்க உள்ளத்துல உங்க நாமம் பதிச்சிருந்தா அது எங்களுக்கு போதும் ராஜா. உலகத்தில் உள்ளவைகள் காட்டிலும் நீர் மகா பெரியவர் ஆண்டவரே. பணம், பொருள், சொத்து எல்லாத்தையும் விட உங்களுடைய நாமம் ரொம்ப பெருசு ராஜா. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல உங்களுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை ஆண்டவரே. ஐயா, ஒரே ஒரு வார்த்தை தாண்டவரே, உன் பேரு சொன்ன மாத்திரத்துல சப்பானி எழுந்து நடந்தது எந்த மனிதனாலும் உலகத்துல செய்ய முடியாது ராஜா. எந்த மந்திரவாதியாலும் செய்ய முடியாது ராஜா. எந்த அறிவாளி விஞ்ஞானியாலும் செய்ய முடியாது ராஜா. உன்னுடைய நாமத்துக்கே அவ்வளவு வல்லமை என்று சொன்னால் நீ எவ்வளவு மகிமை உள்ளவர் ஆண்டவரே. தகப்பனே, நீ நாமத்திற்கு நன்றி ராஜா. நாங்க சாகுற வரைக்கும் உன்னுடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களாக ராஜா. எங்கள் உள்ளத்துல நீர் வாரும், எங்கள் உள்ளத்துல நீர் குடிகொள்ளும், எங்கள் உள்ளத்துல நீர் இரும். உங்களுடைய ஆலயமாக என்னுடைய உள்ளத்தை நீர் வைத்துக் கொள்ளும் சுவாமி. எங்களால் சுத்திகரிக்க முடியாது ராஜா. நீர் மாத்திரமே எங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை சுத்திகரித்து எங்கள் உள்ளத்துல வாசம் பண்ணி கடைசி பரியந்தம் நீர் எங்களோடு கூட வாழுங்க ராஜா. நாங்க செத்தாலே நீங்க உயிரோடு இருப்பீங்க ஆண்டவரே. எங்கள் மரண பரியந்தம் நாங்கள் யாரை நம்புவது? உம்மை தவிர வேறு ஒருவரை நாங்கள் நம்ப மாட்டோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காக நன்றி ராஜா. எங்களுக்கு நம்பிக்கையின் நங்கூரமாக இருக்கிறதற்காக நன்றி ராஜா. எங்களை விட்டுட்டு நீங்க போகாதீங்க ஆண்டவரே. நாங்களும் நோவா காலத்தில் வாழ்ந்த மக்களை போல ஒரு வேளை உணர்வு இல்லாம, எங்களுடைய ஜபத்துல ஆண்டவரை உயிர் இல்லாம, எங்களுடைய உபவாசத்துல பக்தி இல்லாம, எங்களுடைய வேத வாசிப்புல அறிவு இல்லாம நாங்க இருந்தோம்னு சொன்னா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் புத்தி உள்ளவர்களாக, அறிவுள்ள கிறிஸ்தவர்களாக, உம்மை முழு மனதோடு பற்றி கொண்ட கிறிஸ்தவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மை அறியாதவர்கள் எல்லாம் உம்மை பற்றி கொண்டார்களப்பா ஆண்டவரே. நாங்களும் உம்மை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு பலன் தாரும். மரண பரியந்தம் ஆண்டவரே எங்களை விட்டு உம்மை பிரிக்காதபடி வாழ வரம் தாரும் சுவாமி. வந்த கலந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். இனி வர தடைப்பட்ட பிள்ளைகளும் வருகிற வாரத்தில் வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். காணொளியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் சுவாமி. நாளை நடக்கிற நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. ராத்திரி தூங்க போகிறோம், நல்ல நித்திரையை தாங்க. சித்தமானால் காலை இரவை துதிக்க துதியோடு எழும்பி ஓடி வந்து போய் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். துதி கன மகிமை ஒருவருக்கே சொந்தம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மகான்களாக ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனாகிய கர்த்தருடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய ஒத்தாசை நம்முடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் என்றென்று சதா காலங்களிலும் நீங்காமல் நிலைத்து இருப்பதாக. ஆமென். என்னோடே நேச